போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பேபி கார்ன் தான். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க, நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் இது இப்போ தான் புதுசாக பண்ணுறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேபி கார்ன் 65 தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம 65 பார்த்தரலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி அதில் நீங்களா சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, நீ சாப்பிட்ருக்கியா? இல்ல, நான் சாப்பிட்டது இல்ல. ஆனா நானுமே இன்ன வரைக்கும் நிறைய இடத்துல செல்வா இப்பதான் பார்த்திருக்காரு. நான் பார்த்ததும் இல்ல, சாப்பிட்டதும் இல்ல. நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். இதை வச்சு என்னென்ன பண்ணலாம்? குழம்பு வைக்கலாம், கிரேவி பண்ணலாம், 65 பண்ணலாம், KFC பண்ணலாம். இப்போ நீ என்ன பண்ண போற? இப்போ நான் 65 பண்ண போறேனே. எனக்கு வச்சதே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நீங்க சூப்பரா தான் இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க. பேபி கார்ன் 65 பண்ண போற. சோளத்திலேயே கொஞ்சோண்டு குட்டியோண்டு சோளம். இப்போ வந்து அந்த கானை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். இங்கே இருங்க, இவன் மூக்க பற்றிக்கிட்டா. நான் தேவையான பொருட்கள் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் இங்கே பார்த்து சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லல, மட்டும் இங்கே பார்த்து சொல்லு. அதுதான் நானும் சொன்னேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கூட இருக்க பெல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா அலசியாச்சு. இப்போ வந்து தண்ணியை வந்து வடிகட்டிடலாம். ஆனால் உண்மையிலே வேற லெவல் டிஃப்ரெண்ட் ரெசிபியா நம்ம சேனல்ல இது போட்டதில்ல இல்ல போட்டிருக்கோமா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இதை முங்குற அளவுக்கு வந்து நம்ம இப்போ வேக விட போகிறோம். இந்த பார்த்துக்கோங்க, இது பெரிய நீசா, இது குட்டி நீசா. இப்போ இது வந்து வேகிற அளவுக்கு வந்து இதுக்கு தேவையான காணுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்தலாம். உப்பு சேர்த்தாச்சு. நல்லா வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம இதை வேக வச்சிடலாம். ஓகே, இது வந்து வேந்துட்டு இருக்கட்டும். வேக வச்சாச்சு. இப்போ வந்து வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு தேவையான பக்கம் என்னன்னா அப்படி எண்ணெய், அதுக்கப்புறமேட்டு ஆஃப் லெமன், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறமேட்டு சிக்கன் 65 மசாலா வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஆஃப் லெமன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்படியே போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ அந்த கார்ன் வந்து வேகங்குள்ளேயே நம்ம வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கார்னுக்கு தான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இந்த மசாலாவுக்கு வந்து இப்போ நம்ம உப்பு போடலை. வந்து மசாலாவுக்கும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு. பாப்பா கை வைக்கக்கூடாது, கம்முனு வச்சுட்டு பாரு பாப்பா. பாப்பலே பாப்பு சும்மாரியா. இப்போ வந்து ஆஃப் லெமன் வந்து நம்ம ஊற்றியாச்சு. தானிமா சும்மா இருந்தீங்கன்னா தான் அம்மா உனக்கு சூப்பராக செஞ்சு தரும். குச்சை கீழே போடுங்க. அது குச்சி மிட்டாய் சாப்பிட்டானா அந்த குச்சை வச்சிருக்கோம். அம்மா சமைக்கிற வரைக்கும் எதுவும் தொந்தரவு பண்ணாது. வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கான் இது ஆகிற வரைக்கும் 2 பேரும் அமைதியா இருக்கணும். தியா, தரணீஸ் அமைதியா இருந்தீங்கன்னா அம்மா அடுத்தது அல்வா செஞ்சு தரும். இதுலயே அல்வா செஞ்சு சாப்பிட முடியாது. அப்பா லூசா. தியா, நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அப்பாவா? தரணீஸ், நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? தியானிசா, சரி பெண்ண உனக்கு தான் பெருமை பீத்தாத, அப்படியே ரொம்ப ஓவரா. நான் பெருமை பீத்தி தான். 2 பிள்ளைங்க என்ன சொல்லுது? தியா, நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அப்பா. சரி. தரணீஸ், நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அப்பா. அப்பாவா? என் அப்பா தான் அடிக்கவே மாட்டேன். இவ அடி வெளுத்து எடுத்துருவா. ஓ, அப்பா அடிக்கவே அடிக்காதா? நீ செல்ல அப்படிங்க ஒன்று அடிச்சிச்சு தானே? அப்பா நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பேன். ஆமா தானே, அடிச்சிச்சு தானே? அடிப்பேன். எல்லா நேரத்துலையும் அடிக்க மாட்டேன்ல. அம்மா எல்லா நேரத்துலையும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அம்மா மிரட்டும். 24 மணி நேரமும் பிள்ளைங்க கூட நீ இருக்கிறது இல்லை, நான் தான் இருக்கிறேன். இது சரி. அவன் ஹோம்ஒர்க் எழுதுறாட்டி நான் விட்டுரு அப்படின்றேன். நீ நான் வந்து ஹோம்ஒர்க் எழுதணும். ஏன்னா அவன் படிச்சு நாளைக்கு அப்பதான் பெரிய பையனாயி நம்மளுக்கு சோறு. படிச்சா சோறு போட்டுருவானா? படிக்கலாட்டி படிச்சாதான் ஒரு வேலைக்கு போக முடியும். தம்பி எரியா அந்த தண்ணியை குடிக்காத விடு. மசாலா இருக்குடா, அது மசாலா வாயெல்லாம் உரைக்கும் பாரு. வந்து சூப்பரா வந்து கொதி வருது. என்ன கேளு தியா, என்னன்னு கேளு. சரி நீ சனி பேசு. இப்போ வந்து கான்ல நல்லா கொதி வருது தண்ணி. அது நல்லா கொதிச்சு வரட்டும். ஆனா இவ்வளவு குட்டியா சோளத்தை இன்னைக்கு தாங்க என் வாழ்க்கையிலேயே பார்த்துருக்கேன். நான் நிறைய தடவை என் வாழ்க்கையிலேயே பார்த்துருக்கேன். எனக்கு 30 வயசு நான் பார்த்துருக்கேன். உனக்கு எத்தனை வயசு? சின்ன வயித்துக்குள்ள இருந்தா அப்ப நான் பார்க்கவே இல்ல. வயித்துக்குள்ள இருந்தியா? அப்ப நான் பாப்பா அழுக்கு இல்ல. உனக்கே 3 வயசு தானே? அப்பயே பிள்ளைக்கு வயசு எத்தனைனே தெரியல. கேட்டா அப்பா பிடிக்கும் அம்மா பிடிக்கும். 2 வருஷம் நான் வெளில இருந்ததுனால இப்போ 3 வயசு தான் உனக்கு.
சின்ன பிள்ளையில எனக்கு என்ன பேர் வச்சிருக்க தெரியுமா? உன் பேரு குஞ்சாங்கோ. இல்ல. ஜிஞ்சாரு. ஜிஞ்சாரு. இல்ல லயன். ஜிஞ்சாரு குட்டிம்மா. இல்ல. ஜிஞ்சாரு. இவதான் கொரோனா குட்டி. இவதான் கொரோனா குட்டி. ஏன்னா கொரோனாவில் பிறந்தா இவ. ஆமா மசாலா. தியா உன் பேர் என்னம்மா? ஏடி சட்டையை கழட்டுறா. கீழே விடுமா. கீழே விடு. என் பேர் லயன். சரி 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 சத்தம் இருடா சத்தம் போடாதடா. நல்லா கெட்டியாவும் இல்லாம தண்ணியா இல்லாம நல்ல பேஸ்டா திக் பேஸ்டா வந்து நம்ம எல்லாமே வந்து அப்ளை பண்ணியா. இதுக்கப்புறமேட்டு கார்ன் நல்லா வேந்துருச்சு, வேக வச்சாச்சு. அது வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு கர்ணீஷ் வாழு பண்ணீங்க 2 பேரும் அப்படின்னா அடுத்த வீடியோவுக்கு நான் கூப்பிட மாட்டேன். அப்பா சரி வாழு பண்ணாதீங்க. இப்போ வந்து சூப்பரா வந்து வேக வச்சாச்சு. வேக வச்சாச்சா? எதடி வேக வச்ச? கார்ன். பேபி கார்ன் சொல்லு. பேபி கார்ன். ஆனா இவ்வளவு குட்டியோட சோளத்தை வகையில் எனக்கே ஆச்சரியமா இருக்கு நிஷா. அப்படியா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உனக்கு ஆசாரியா இருக்கா? என்னது ஆச்சரியம். இப்போ வந்து அப்படியே வந்து இருமா திங்க வர்றாடி. இது இப்படியே வடிகட்டி எடுத்து இந்த கார்னை வந்து அப்படியே இந்த மசாலால போட்டுறணும். சூப்பரா இருக்கு. ஆனா இவ்வளவு குட்டி குட்டியா விரல் சைஸ் தான் இருக்கு. என்னோட வேற ஒரு விரல் பாருங்க, சைஸை பாருங்க. என்னோட ஒரு விரல் தான் ஒரு சோளமே. மசாலால கைப்பற்று. சாரி கைப்பற்றுச்சு, பரவாயில்ல. ஐயா குச்சு பாப்பா நீ கீழே விழுந்துருவ, நீ குட்டி பிள்ளை. ஓகே இப்போ வந்து நம்ம வந்து அந்த மசாலால இருந்து எல்லாம் எடுத்தாச்சு, தண்ணில இருந்து எல்லாமே எடுத்தாச்சு. அட்டி இங்க பாரு வச்சிரலாம். எங்க இருக்கு பாப்பா? அப்பா ஓம் சக்தி. இப்போ வந்து மசாலா அப்படியே வந்து கானை வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். அப்படியே வந்து மசாலால தடவி வச்சிரலாம். இங்க பாரு அம்மா தடவுதா. எண்ணெயை சூடு பண்ணல, சூடு ஆகிட்டு இருக்கும்ல எண்ணெய். சரி இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ண வச்சிருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் அப்படியே பாப்பா எட்டி உட்காந்துக்க. எண்ணெய் தெரிக்க மூஞ்சில தெரிக்க. பாப்பா நான் வந்து உட்காந்துக்கோ. சரி பாப்பா விட்றா அவளை விட்றா. அவனை அடிச்சு போடுற நீ. அண்ணனை அடிச்சு போடுறேன் விட. சரி அவனை அடிச்சு போடுறேன். சரி பாப்பா சாரி பாப்பா சொல்லிடு. இரு அம்மா 65 போட போகுது. எல்லாத்துக்கும் தான் அப்பாவுக்கு உனக்கு ஐயாவுக்கு மாமாவுக்கு. காரம் நிறைய போடல பிள்ளைங்க திங்காது. காரம் நிறைய போட்டீங்கன்னா பிள்ளைங்க திங்காது. லைட்டா தான் போட்டுருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள் தானே போட்டுருக்கேன், அது கலர் தான் கொடுக்கும், காரம் கொடுக்காது. ஆனா இப்போ வந்து நான் எல்லா கார்னுமே அப்படியே வந்து தடவி. இவ்வளவு குட்டி சொல்ல நான் பார்த்ததே இல்லை நிஷா. நாங்கள் யதார்த்தமாக நாங்கள் காளான் ரெசிபி செய்கிறதுக்காக வாங்க போனோம். அப்போ வந்து எங்களுக்கு ஆனால் நாளைக்கு காளான் ரெசிபி செஞ்சிடுறியா நிஷா? நாளைக்கு இந்த ரோட்டு கடையில எல்லாம் போடுவாங்கல்ல காளான், அந்த ரெசிபி. இப்போ நைட்டு நிஷா எனக்கு காளான் வாங்கி தந்துடுவா. வாங்கி தரியா நிஷா? நீ எனக்கு வாங்கி தருவியா? நிஷா ஒரு பானிபூரி, ஒரு மசாலா பூரி, ஒரு காளான் வாங்கி கொடு. போதுமா? யார்கிட்ட இருக்கு 100 ரூபா? சரி வாங்கி கொடு ப்ளீஸ். காசு இல்லை, ஹெல்ப் மீ. காசெல்லாம் நீ உங்க அம்மாட்ட கொடுக்குற, வாங்கி திங்கிறதுல என்கிட்ட கேட்குற. ஹெல்ப் மீ. ஹெல்ப் இல்ல குளிப்பீங்க இல்ல. என்னது ஹெல்ப் இல்ல குளிப்பீங்க இல்ல? காசுலாம் வாங்கி வச்சிருக்க. எங்க வச்சிருக்கீங்க? பீரோலுக்குள்ள. நல்லா ஒழுங்குடி அப்பா போய்டா. என்ற காசு நீ என்ன சொன்ன? நீ சரி பூங்காவுக்கு போகணுமா வேணாமா? அம்மா இந்த பூங்காவுக்கு போயிட்டு இன்னைக்கு மட்டும் எனக்கு வாங்கி கொடுமா, நாளைக்கு நான் அப்பி உன் காசுல வாங்கி கொடுமா, நாளைக்கு நான் அப்பி காசுல வாங்குறேன்னு சொன்னேன்ல. தர்ணீஷ் பூங்காவுக்கு போக மாட்டியே? ஓகே இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே தடவி இருக்கோம். வீடியோல எண்ணெய் வந்து காஞ்சிச்சான்னு பாப்போம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சா அப்படின்னு இந்த மசாலாவை போட்டு பார்த்தோம். அப்பா வரைக்கும் நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து அப்ப ஆனால் நீங்கள் குடும்பத்தோட இது மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு நாளைக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க அம்லே மசாலா எடுத்துக்கிட்டு தியாவுக்கு காது குத்தணும், தர்ணீஷுக்கு காது குத்தணும். என்ன நிஷா வலிக்குமா? வலிச்சாலும் வலிக்கலாட்டியும் காது குத்தணும். அப்பாவுக்கு தான் குத்தி இருக்கு பாரு, ஓட்டை இருக்கு பாரு அப்பாவுக்கு காது. இப்போ எல்லாம் திம்ப இப்போ 65 அடிக்க போறீங்க. இப்போ எல்லாம் எல்லாருக்கும் 2 எப்படி இருக்க போகுதுன்னு எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டது இல்ல. நான் இன்ன வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை.
பாப்பா நீ சாப்பிட்ருக்கியா? ஆஹா நக்கி பாரு பாப்பா. தம்பி மாவு எடுத்து போடாத தம்பி, தெளிக்கும் தம்பி. அம்மா பக்கத்துல நிக்கிறேன்ல. ஏன் மவ தாங்க. தர்ணீஸ் வந்து குட்டி பிள்ளைகள் ரொம்ப அழகா இருப்பான், ரொம்ப கியூட்டா இருப்பான். இப்பதான் வாழ பண்றான். இன்னொன்னு எடுக்க மறந்துட்டேன். என்னது? என்னடி மறந்துட்ட? பிளேட் எடுத்து வர. பிளேட்டா? இத பொரிச்சாச்சு, வைக்கணுமே. வைக்கிறதுக்கு இப்போ நான் என்ன போய் எடுத்துட்டு வரேன்? அந்த பிளாஸ்டிக்ல வைக்காத. பிளாஸ்டிக்ல நான் வைக்கவே இல்லை. இப்போ நீ தான் அத இல்ல நானா. அப்புறம் வேற எதுல வைக்கிறது? ஏதாவது எடுத்துட்டு வா. ஓடு. எடுத்துட்டு வரேன் இரு. எல்லாம் கறிவிடும். பாத்துக்கிறீங்களா? 2 நிமிஷம். ஏய் புள்ள எண்ணெய் எல்லாம் இருக்கு. 2 நிமிஷம் அப்படியே பாத்துக்கோ. சரி நான் பாத்துக்கறேன். உடனே போய் டக்குன்னு எடுத்துட்டு வா. ஒரே ஓட்டம். பாருங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்றாங்க. சரி தர்ணீஸ், சரி ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு சொல்லு. தர்ணீஸ் 1 2 3 மட்டும் 10 வரைக்கும் சொல்லிடுறியா? அம்மா வர்றதுக்குள்ளேயும் சொல்லு. இங்க பார்த்து சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 10. தியா நீ சொல்லுமா. தியா தொட்டில தூங்குறியா? இங்க பாரு அப்பாவை பாரு. தொட்டில தூங்குறியா? தியா தியா என்ன தொட்டில தூங்குறியா? சரி நான் சொல்றது சொல்லு தியா. அம்மா, அப்பா, அக்காக்கா, ஐயா, அப்பையே. இங்க பாரு தியா. அப்பையே, மாமா, அத்தை. சொல்ல முடிய குஞ்சாமணிய. தர்ணீஸ் நீ சொல்றா. அப்பா. நீ பாப்பாவுக்கு சொல்லி கூட பாப்பா சொல்லுவா. அண்ணன். இப்போ வந்து நல்லா ஆயில்ல இருந்து எடுத்து அப்படியே ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிரணும். 65 வேற லெவல்ல இருக்கு போல இருக்கு. சூப்பரா இருக்கு நிஷா. வாசனை நல்லா கமகமன்னு தூக்குது நிஷா. பாப்பா இங்க நவுந்து வந்து பாப்பா அங்கிட்டு போ. ஏய் நல்லா வேக வச்சு எடு நிஷா. வேக தான் வச்சு எடுத்துட்டேன். ஏன் தம்பி வேக வைக்காம எடுப்பாங்களா? பாப்பா பல்ட்டி அடிச்சிட போறா. எப்படி அவ்வளோ நல்ல மசாலா அவ்வளோ நிறையா போடுறியே. அப்படிதானே பண்றேன். இப்போ எப்படி பண்றேன்? ஆனால் நல்லா டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. இந்த இதோட தின்றலாம் போல இருக்கு. எதை தான் திங்கணும். அப்புறம் எனக்கு வாய் ஊறுது. டேஸ்ட் பாருங்க. ஏய் தர்ணீஸ் கெச்சே ஒழுகுதான் ஒரு பக்கம். பாருங்க எங்க ஒழுகுதுன்னு. எங்க தர்ணீஸுக்கு எங்க எச்சே ஒழுகுதாமே. அவனுக்கு ஒன்று எடுத்து கொடுறீ பிள்ளைக்கு. ஊதிட்டு எடுத்து கொடு. ஏய் சாப்பிட்றா. சூப்பரா சிக்கன் 65 மாதிரி இருக்கும்டா. எல்லாத்தையும் தின்னு பார்க்கணும். எது எல்லாத்தையும் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் வந்து டயட்ல இருக்கிறதுக்கு வந்து நல்லா உதவும். அப்படியா? ஏதோ யூடியூப்ல வீடியோ பார்த்துட்ட போல இருக்கு. என்ன அப்படிலாம் இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டாலும் சரி கழுவிப்பட்டாலும் சரி நல்லா இருக்குமா டேஸ்ட்? ஒரு கடி கடிச்சு பாரு, தின்னு பாரு. சரி ரெடி. எப்படி இருக்கு? அவளுக்கு கொடுறியே பிள்ளைங்களுக்கு. தர்ணீஸு கொடு நிஷா. வாங்கிக்கடா தம்பி. நீ திங்கலன்னு வச்சுக்க வாங்கிடுவா அடி. இதெல்லாம் தின்னாதாண்டா நல்லா உடம்பு சக்தி வரும். எப்படி நிஷா இருக்கு? உண்மையிலே நல்லா இருக்கா? நல்லா இல்லை. இனிப்பா இருக்கா காரமா இருக்கா? காரமா இருக்கா இனிப்பா இருக்கா? இது மாதிரி கண்டிப்பா நீங்களும் பேபி கார்ன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. பேபி கார்ன். சரி தம்புல இந்த மாதிரி இதுல வந்து வேற என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு கண்டிப்பா. ஆனா உண்மையிலே நாங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை பேபி கார்ன் பார்த்து. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நான் சாப்பிட்டதே. இன்னைக்கு தான் சமைச்சதும் இன்னைக்கு தான். சரி வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் ரெசிபி பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ பேபி கார்ன்லாம் எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதானே? முடிஞ்சா?
இது எவ்வளவு விலையை சொல்லிடு. இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 35 rupees. ஏன் தமிழ்ல 35 ரூபாய். 35 ரூபா. இதுல ஒரு எத்தனை இருந்துச்சு? இல்ல ஒரு 10-15 இது இருக்கும். இல்ல 4 8 10 12 இருக்கு. 12 இது வந்து 35 ரூபா பேபிகார்ன். பாப்ளி வாங்க ட்ரை கீழே விழுந்துற போறா. நான் எடுக்கிறேன். சரி வா. ஏய் வேக வச்சா என்ன ஆகும்? அடுப்பு ஆஃப் பண்ணிடாத. விடு அது பாட்டுக்கு அது இது பண்ணி. சரி அப்போ டேஸ்ட் பார்க்கட்டுமா தியா? டேஸ்ட் பார்க்கட்டுமா அப்பா? பொங்கல் டேஸ்ட் பாருங்கள். ஏய் நிஷா நீ என்னடா இங்க வர? அங்க என்ன இருக்கு? என்ன அங்க போகாத. சூடான எண்ணெய். நிஷா வந்து பேபிகார்ன் செஞ்சிருக்கா. எப்படி இருக்கு அப்படினு டேஸ்ட் பார்ப்போம். அவ வந்து மாவை வந்து என்கிட்ட இல்லாட்டி இருக்க மாட்டான். கடிச்சிட்டு வச்சியா? நீ தானே கடிச்சு வைக்க பாருன்னு. சரி. என்ன ரிவ்யூ வேணும்னா சோளத்தோட அப்படியே டேஸ்ட். சோளம் எப்படி இருக்கும் அதே டேஸ்ட். நடுவில் உள்ள தண்டு நம்ம பெரிய சோளத்துல திங்க மாட்டோம். ஆனா இதுல குட்டி இதுல திங்கிறோம். சூப்பரா இருக்கும். உனக்கு மாதிரியே இல்ல ஊதிட்டேன். அப்பா ஊதிட்டேன். தண்ணி கேட்கறாப்புல இருக்கு. இந்த சரி நான் அப்பா ஊதிட்டேன். சரி அவ அழுவுறா. ஓகே பாய் சொல்லிடுமா. பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிஷா வந்து டிஃபரெண்ட் ரெசிபி பண்ணியிருக்கா இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே பாபா வாழ்க தமிழ். டேஸ்ட் எப்படியோ அதெல்லாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி பேபிகார்ன் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்ருக்கீங்களான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாபாய் வாழ்க தமிழ். பாய் பாய் சொல்லுதியா? பாய்மா. சரி அவ சொல்ல. நீ சொல்லு தம்பி. ஓகே பாய். பாய்.